சார் இது வந்து மற்ற தீர்மானம் வேற, இந்த தீர்மானம் வேற. இது அவருடைய உயிர் இன்றைக்கு வெளிநாட்டில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த திருமுல்லை வாயில் பகுதியை சேர்ந்த ஒரு மீனவர், 4 மீனவர் மீன்பிடித்துட்டு இருக்கிறாங்க. அதில் சுடப்படுறார். அதில் ஒருவர் இறந்து விட்டார். அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது. அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேணும். இதுதான் கோரிக்கை. இதில் என்ன இருக்குது? இது வந்து ஒரு வாரமா 4-5 நாளா தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். 5 நாட்களாக தொடர்ந்து அவையில வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இதை விட முக்கியமான என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு எதுக்கோ பாராட்டு கொடுக்குறாங்க. அத்தனை உறுப்பினருக்கும் பாராட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு உயிர் போயிருக்குதுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டால் சுடப்பட்டு இறந்திருக்கிறார். அந்த உடலை தாயகத்துக்கு கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏன் அச்சப்படுகிறார்? இதை கூட இவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பது மக்கள் உணர வேண்டும். எங்க ஒண்ணுமே இந்த கவர்மெண்டே நடக்கலையே. எல்லாம் ரீல்ஸ் மாதிரி தான். எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு புகடல வரும்போது கத்துறாங்க. எது கத்துறானே தெரியாத கத்துறான். ஏங்க ஒருவர் உடலை மீட்க வேண்டும் என்று சோதனையான நேரத்தில், இன்றைக்கு துயரமான நேரத்தில் கத்திட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைமை இப்படி இருக்குது. இவர் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? ஆமா, அதாவது உயிர் போனதை பத்தி கவலை இல்லை, பாட்டு பாடுறதுதான் முக்கியம். ஏங்க ஒரு உயிர் போய்விட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பாக ரொம்ப ரொம்ப வேதனைப்படும். இதுக்கு முந்தி 38 வயசு அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்லாம் எப்படி வந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாம ஒரு அரசாங்கம், அதான் ரீல்ஸ் சுடுற அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகத்தில் நம்முடைய எல்லைக்கு 2 எல்லைக்கு இருக்கிற பகுதியில் பூர்வீகமாக தமிழர்கள் அங்கே கர்நாடகத்தில் வசிச்சுட்டு வராங்க. அவருடைய கால்நடை காணாமல் போய்விட்டது என்று வனத்துறையில் போய் தேடிட்டு இருக்கும்போது வனத்துறை அதிகாரிகள் சுட்டு கொல்லப்படுறதாக அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லா பத்திரிகைகள் வந்து நேற்றைய தினம் கூட இது விவாதம் நடத்தப்பட்டது. அதுக்கு 2 நாள் போராடி வாதாடி வாங்குறோம். எங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறோம்? வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனுக்குடன் கடந்த கால அரசாங்கம், அது அதிமுக அரசாங்கம் சரி, திமுக அரசாங்கம் சரி, ஒரு கவனம் இப்போ 0 ஹவர்ல கொண்டு வந்தா உடனே எடுத்து அதுக்கு தீர்வு காணுவாங்க. இந்த அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. மிக மோசமாக ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கூட உணராத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். இன்றைக்கு வெளி மாநிலத்திலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய முறையிலே குரல் கொடுக்கின்ற அரசு தான் உண்மையான தமிழ்நாடு தமிழ் உணர்வு உள்ள அரசாங்கமாக இருக்கு. ஆனால் இந்த அரசாங்கத்தில் தமிழ் உணர்வு என்பதே இல்லை. ஏன் இதை சொல்ல வேண்டியதான பதில் இல்லை? இதில் என்ன கஷ்டம் இருக்குது? நாங்கள் மென்ஷன் தாங்க பண்ணுறோம். ஏன்னா 5 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த அவையில் மென்ஷன் பண்ணுறோம். இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினரோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சவுதியில் இருக்கின்ற அந்த மீனவருடைய உடலை மயிலாடுதுறை திருமுல்லை வாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். அங்கே என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவருக்கு உரிய சிகிச்சை கிடைக்குதா இல்லையா கூட தெரியல. இதையெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதற்றத்தோடு இருக்கிறாங்க. அதைத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி என்ற முறையில் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடுறோம். அரசாங்கம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அந்த உடலை தாயகத்துக்கு கொண்டு வருவது கடமை. ஆனா அதையெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க இந்த அரசாங்கம். 3 நாட்களாக வலியுறுத்தி, அது பாருங்க 3 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே இருக்கோம் சட்டமன்றத்தில். இன்றைக்கு எடுக்கிறோம், நாளைக்கு எடுக்கிறோம், 3 நாளைக்கு எடுக்கிறோங்கிறாரு. முதலமைச்சர் எந்த யார் அவரா? அந்த கட்சி இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு. முதல்ல அந்த கட்சி துவங்கி 3 வருஷம் தான் ஆகுது. ஏங்க இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மீனவர் அங்கே குண்டடிபட்டு இறந்து கிடக்கிறார். நாங்கள் வரும்போது கைதட்டி சிரிச்சிட்டு இருக்கிறார். உணர்வு உள்ள ஒரு தமிழன் சிரிப்பானா? எவ்வளவு துயரமான சம்பவம். கிடையாது அவர்களுக்கு. ஏதோ
அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க, ஆட்சி வந்துட்டுது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் வெளியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேகமாக வந்ததோ அந்த ஆட்சி அந்த அளவுக்கு படுபாதாளத்தில் போயிடும் விரைவில்.